3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் உள்ள பகுதிகளிலே இப்படி பாவியாய் இருக்கிற மனுக்குலம் அல்லது பாவியாய் இருக்கிற மனிதன் எப்படி தேவனுக்கு முன்பாக நீதிமான ஆகுதல், அதான் முக்கியம். அதாவது அது இப்படி கூட சொல்ல முடியும். இன்றைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால், முழு குற்றவாளியான ஒரு மனிதன் எப்படி நீதியின் முன்பு அல்லது ஒரு நீதிபதியின் முன்பு எப்படி நீதிமானாக மாற முடியும், அதைத்தான். ஆகவே சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய தேவனுக்கு முன்பாக மனிதன் எப்படி நீதிமான் ஆக முடியும் என்பதை இந்த 3ஆம் அதிகாரம் 21 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் உள்ள பகுதிகளிலே பவுல் விளக்குகிறார். எப்படி மனிதன் பாவி என்பதை வேத வசனங்களின் மூலம் தர்க்க ரீதியாக சரித்திர ரீதியாக விளக்கினாரோ, அதே போல மனிதன் தேவனால் மட்டுமே நீதிமானாக்கப்பட முடியும் என்பதையும் இறையியல் ரீதியாக வேத வசனத்தின் பூர்வமாக அதாவது பழைய ஏற்பாட்டிலிருந்தும் அதை விளக்குகின்றார். அதை நாம் இனிமேல் பாடிக்க இருப்போம். இப்படி இருக்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னமாக எல்லோரும் பாவிகளாக இருக்கிறபடினாலே நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. மிக அருமையான ஒரு ஆர்கியூமெண்ட். அதாவது ஒரு யூதனுக்கு தான் இந்த ஆர்கியூமெண்ட்டே வலு தெரியும். நம்ம பலவேளை அந்த யூத இறையியலை தெரியாதபடினாலே அல்ல முதல் நூற்றாண்டில் வாழாது இருக்கிறபடினாலே நம்ம பலவேளையில் இதை மேம்போக்காக கடந்து செல்கிறோம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஒரு மனிதரோடு கிறிஸ்தவ நம்பிக்கையை பேசும்போது அதை ஆணித்தரமாக நம்முடைய நம்பிக்கை என்ன, நம்முடைய மீட்பின் போதனை என்ன, ஏன்னா ஒவ்வொரு மதங்களும் மீட்பை குறித்து போதிக்க முயற்சிக்கின்றன. ஆனால் தெளிவை, கிறிஸ்தவ இறையியல் நம்பிக்கையை, கிறிஸ்தவ மீட்பியல் குறித்த போதனையை நாம் பிறருக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இது ரொம்ப தேவையான ஒரு வசன போது. எப்படின்னா எல்லோரும் பாவிகள், அவர்கள் நீதிமானாக முடியாது. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் இல்லாமல், பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் இல்லாமல் மனிதன் நீதிமான ஆக முடியும் என்று வசனம் கற்றுத்தருகிறது. அதான் சொல்லாது. அது எப்படி கற்றுவிடுது? நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி. இப்போ நம்ம நீதி போதாது, நாம் அநீதிமான்களாக இருக்கிறோம். ஆனால் நியாயப்பிரமாணமும் நமக்கு நீதியை தராது. ஆகவே அழகாக போல சொல்றாரு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நியாயப்பிரமாணம் இல்லாமல் யூதருக்கு இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் பவுல் பைபிளை புரட்டுறாங்க என்று அவங்க ஒரு போலி குற்றச்சாட்டை சொன்னது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு ஆதாரங்களை கொண்டு வரார். அவர் சும்மா சொல்லலை. அதை பார்ப்போம். சொல்றாரு, தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? நியாயப்பிரமாணம் இல்லாமல். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூதனுடைய மனம் உடனே என்ன நினைக்க தெரியுமா? நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி கொடுக்கப்பட்டாயிட்டா, அப்படியானால் அது எப்படி? அதுக்கு பதில் சொல்றார் பாருங்க. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி எடுக்கிறார். இந்த இடத்துல நம்ம யூத பைபிளை பற்றி தெரியணும். யூத பைபிளை 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று நியாயப்பிரமாணம், அதாவது மோசேயோட 5 நூல்கள், அடுத்தது தீர்க்க தரிசன நூல்கள், அடுத்தது பாடல் புஸ்தகங்கள். இதில் சில வேளை இந்த 3க்கு பதிலாக இந்த 2 சொன்னாலே 3 வந்ததாக அர்த்தம். அதை தான் இங்கே சொல்கிறார். அப்படின்னா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள்னு சொல்லும்போது அதுக்கு பொருள் நியாயப்பிரமாணமாகிய மோசேயுடைய புஸ்தகம், மீதியுள்ள அனைத்து புஸ்தகங்களும், பழைய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து புஸ்தகங்களையும் தீர்க்க தரிசன புஸ்தகமாக இங்கே பவுல் காட்டுகின்றார். அது பழைய ஏற்பாட்டோட நம்பிக்கையும் கூட. யூதர்களுக்கு அது தெரியும். ஆக என்ன சொல்றாரு? ஏன்னா யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் முக்கியம், அதுபோல தீர்க்க தரிசனம் முக்கியம். எந்த தீர்க்க தரிசனம்? வரலாற்றிலே வெளிப்பட்ட தேவனுடைய செயல் முக்கியம். ஆகவே 2ஐயும் சான்றாக கொன்றாரு. 2 சாட்சிகள்னாலே எதுவும் நிலை நிற்கின்றனமாக 2 சாட்சி. என்ன சாட்சி? நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி நிலை நிற்கும் என்பதற்கு நம்முடைய கையில் இருக்கிற, அதாவது ஒரு யூதனை பார்த்து சொல்றதா இருந்தா, நம்முடைய கையில் இருக்கிற மோசேயுடைய நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சி தான்ப்பா. அது 2 நாள நமக்கு நீதியை தான் தர முடியாது. ஆனால் இதுக்கு வெளியில் நீதி கிடைக்கும் என்பதுக்கு அங்கே சாட்சி இருக்குது. படிப்புமா?
இந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்போது 4ஆம் அதிகாரத்தில் இதுக்கு சான்று கொடுப்பார். அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தை படிக்கும்போது ஆபிரகாம் நீதியை பெற்றதை சொல்லும். தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், குறிப்பாக சங்கீதத்தில், ஏன்னா அதையும் இங்கே தீர்க்க தரிசன புஸ்தகமாக கொண்டு வராது, தாவீது நியாயப்பிரமாணம் இல்லாமல் நீதியை பெற்றதை சொல்லும். ஆகவே அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. சொல்லிட்டு அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. பாருங்க, அழகான சான்று. அங்கே சொல்லாரு, எல்லோரும் பாவிகள், யாருக்குமே நீதி கிடைக்காது, யூதனுக்கும் கிடைக்காது, புறையினத்தனும் கிடைக்காது, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவனுக்கும் கிடைக்காது. பவுல் தன்னையும் அங்கே பாவின்னு சொல்லார். ஆனால் இங்கே பாருங்கள், நியாயப்பிரமாணம் இல்லாமல் நீங்கள் தேவநீதி பெற முடியும். அதுவும் குறிப்பாக இப்போ ஸ்ட்ரைட்டாக ஆன்சரை சொல்லிட்டார், அது கிறிஸ்து மூலம்தான். அது கிறிஸ்து மூலம் தேவநீதியை நீங்கள் பெற முடியும். அப்போ அடுத்த கேள்வி, கிறிஸ்து மூலம் எப்படி? கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம். எப்படி விசுவாசிப்பது? அதுக்கு விளக்கங்கள் வருகிறது, என்னால் இந்த இடத்துல சொல்லி விடுகிறேன். கிறிஸ்து மேசியா இந்த உலகத்தில் வாழ்ந்து, பரிசுத்தமாக வாழ்ந்து, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற விசுவாசம் வரும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாங்கிற விசுவாசம் வரும்போது, அந்த விசுவாசத்தினால் அவன் நீதிமானாக்கப்படுகின்றான். இல்லையா? அதான் சொல்றார். ஆகவே விசுவாசத்தினால் ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான். கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் ஒருவன் நீதிமானாக்கப்படுகின்றான். அந்த விசுவாசம் பாருங்க, அதுக்கு பட்சபாதமே இல்லை. விசுவாசிக்கிற எல்லாரும் கிடைக்கும், யூதனுக்கு கிடைக்கும், புறையினத்தனுக்கு கிடைக்கும். ஏன்னா யூதர்கள் என்ன நினைச்சாங்க? எங்களுக்கு மட்டும்தான் நியாயப்பிரமாணம், நாங்கள் தான் மேன்மைன்னு நினைச்சாங்க. பவுல் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பித்தார்? யூதருக்கு மேன்மை என்ன? நியாயப்பிரமாணம் கிடைச்சதான் விசேஷித்த மேன்மை. ஆனால் அதில் இன்னொன்று கவனிக்க வேண்டும், அந்த நியாயப்பிரமாணம் உங்களுக்கு கிடைச்சாலும் அது உங்களை நீதிமானாக்காது. ஆகவே நீங்கள் அப்படின்னா எப்படி தான் நீதிமானாக முடியும்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் தான் இயேசுவை சிலுவையில் அடித்து கொன்னீங்க, அவர் உயிர்த்தெழுந்தார், அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாகி என்று பார்க்கிறார். இதை அதுதான் ஆல் ஆர் சின்னர், அதான் அதை அழகாக சொல்லார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுள்ளார். அப்படின்னா தேவ மகிமை என்பது இங்கே தேவன் ஆதாமுக்கு கொடுத்த தேவ சாயலுடைய சில முக்கியமான குணாதிசயங்கள்: உண்மை, பரிசுத்தம், நீதி, இரக்கம், தயவு. இவையெல்லாம் தேவனுடைய குணங்கள். அது தேவன் பரிபூர்ணமானவர். அந்த குணத்திலே நமக்கு கொடுத்திருந்தார். ஆனால் என்ன பண்ணிட்டோம்? பாவம் செய்தபோது, பாவம் செய்தபோது இந்த தேவ குணங்களுடைய முழுமையை அவன் இழந்து விட்டான். தேவனுடைய குணத்தினுடைய முழுமை இழந்து விட்டான். அந்த பொருள், உண்மையாக இருக்க வேண்டிய மனிதன் பொய்யனாக மாறுகிறான், நீதியாக இருக்க வேண்டிய மனிதன் அநீதி செய்யக்கூடியவனாய் மாறுகிறான், அன்புடையவனாய் இருக்க வேண்டிய மனிதன் வெறுப்பு நிறைந்தவனாய் மாறுகிறான். இப்படி குறை நமக்குள்ளாய் வந்து விடுகிறான். இதைத்தான் மகிமை இழந்தவர்களாக வசனம் சொல்கிறது. ஏனென்றால் தேவன் இவைகளை நம்முடைய நன்மைக்கே தந்திருந்தார். இவைகளை பாவத்தினால் இவைகள் நமக்குள்ளாக முழுமையாக செயல்படாமல் அதுக்கு நேர் எதிராக செயல்படக்கூடிய தன்மையை பெற்று அவருடைய மகிமை இழந்து விட்டோம். ஆகவே தேவ மகிமை அற்றுள்ளாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, அப்போ என்னது? இழந்தாச்சு. ஆனால் தேவன் கிருபை உள்ளவர் தான். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. கிருபையினாலே என்னது? தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்துதல். அப்போது யூதர்களும் புற இனத்தோருமே தகுதியற்றவர்கள். எதற்கு? தேவ நீதியை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் பாவம் செய்தார்கள், ஆதாமுக்குள்ளாக பாவியாக இருக்கிறார்கள், சிந்தை செயலில் பாவியாக இருக்கிறார்கள். அவர் எந்த விதத்திலும் அவர்கள் தேவநீதியை பெற முடியாது. நியாயப்பிரமாணம் அதை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்காது. சரி, அப்படியானால் எப்படி தேவநீதியை பெறுவது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, கிறிஸ்து உங்களை தகுதிப்படுத்துவதனாலே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள, கிறிஸ்துக்குள்ளதான், கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு
இந்த இடத்துல மீட்புங்கிற வார்த்தை ரேன்சம் என்று சொல்லுவாங்க. அதாவது அடிமை சந்தையிலே அடிமையாக இருக்கிற ஒருவனை மீட்பதற்காக அல்ல வாங்குவதற்காக கொடுக்குற பணம், அதை தான் ரேன்சம் என்று சொல்லுவாங்க. அப்படி பாவத்தில் அடிமையாக இருந்த நமக்கு, பாவத்துக்கும் சாத்தானுக்கும் அடிமையாக விற்கப்பட்டிருந்த நம்மை மீட்பதற்கு தன்னையே விலைக்கிரயமாக கொடுத்தார். நம்முடைய மீட்புக்கு நம்ம எதையும் கொடுக்கலாம, அவர் கொடுத்தபடினாலே நமக்கு கிடைத்த மீட்பு இலவசமானது. இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்? இதை நீங்கள் நல்ல கமெண்ட்ரிஸில் படிச்சிங்கன்னா இதை ஜுடிஷியல் ஆர் ஃபோரன்சிக் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கோர்ட் வேர்டு. நீதிமான்ங்கிற வார்த்தை, நீதி செய்தல்ங்கிற வார்த்தை கோர்ட்டில் பயன்படுத்துகிற வார்த்தை, நீதிமன்றங்களில் பயன்படுத்துகிற வார்த்தை. அதனால தான் அப்போ நீதிமான்களாக்கப்படுகிறார் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை ஒருவன் தன்னுடைய பாவத்துக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தவர் என்பதை மனப்பூர்வமாய், இருதயபூர்வமாய், மனசாட்சியோடு விசுவாசிப்பானால் அந்த நொடி பொழுதிலே தேவன் அவனை நீதிமான் என்று விடுவிக்கின்றார். எப்படி ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளியை விடுவிப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறதோ, அதுபோல தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு பாவியாகிய மனிதனை, அவன் யூதனாக இருந்தாலும், புறையினத்தவனாக இருந்தாலும் சரி, கருப்பனாக வெளுப்பனாக இருந்தாலும் சரி, எந்நாட்டவனாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனாக அந்த நேரத்தில் இயேசு விசுவாசித்தாலும் அவனை நீதிமானாக மாற்றுகின்றார். தொடர்ந்து படிக்கும்போது, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான்களாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, அதாவது இயேசு கிறிஸ்து மூலம் நீதியை காண்பிப்பதற்காக இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்தார். கிறிஸ்து மூலம்தான் தேவனுடைய நீதி முழுமையாக ஆக்கப்படும். பலவேளை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு வாதம் வைத்தார். அநீதி செய்வர்களை தண்டிப்பதன் மூலம் தேவன் தன்னுடைய நீதியை காட்டுகின்றார். இங்கு அது எல்லாவற்றை விட மேலாக சென்று கிறிஸ்து மூலம் உங்களுக்கு மீட்பு வருகிற அப்படின்னாலே தன்னுடைய நீதியையும் காட்டுகின்றார். தொடர்ந்து கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இதுவும் கிறிஸ்து விசுவாசித்தால் பாவம் போகுமே, நீதிமானாக்கப்படுகிறோமே என்று ஒருவர் சொல்லும்போது யூதர்களுக்கு உடனடியாக பழைய போன்ற பலிகள் ஞாபகம் வரும். ஏன்னா அவங்க பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டும். ஆகவே அந்த கேள்விக்கு, அவங்க மனதில் தோன்றுகிற அந்த கேள்விக்கு அப்படியே உடனே பதிலையும் சொல்கிறார். என்ன பதில் பாருங்க, எபிரேயர் 9:5 15 இதே பதிலை விளக்கியிருப்பார். அது என்னவென்றால், கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே, இந்த இரத்தம் என்பது மரணத்தை குறிக்கிற வார்த்தை. இந்த பழைய ஏற்பாடில் நம்ம படிக்கும்போது இரத்தம் சிந்துதல், இரத்தம் என்கிற வார்த்தை மரணத்தை குறிக்கும். அதாவது அந்த வசன பகுதி சில இரத்தத்துக்கு உயிர்ங்கிற வார்த்தை, ஜீவன்கிற வார்த்தையும் கொடுக்கும். ஆனால் பலி, பரிகாரம் போன்றவற்றை பேசும்போது இரத்தம் என்பது மரணத்தை குறிக்கும். அப்போது இந்த இடத்துல அதுக்கு பொருள் என்னென்னா, அது இப்படி வாசித்தால் அது இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசுடைய மரணத்தை பற்றும், அதாவது கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும். ஆனால் இரத்தம் இந்த இடத்துல கிருஷ்ண மரணத்தை குறிக்கிற வார்த்தை. கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும், அதாவது அவருடைய மரணத்தை பற்றும், மரணத்தை நம்பும், விசுவாசிக்கும், விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். அப்படின்னா யூதர்களாகிய நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உங்கள் பாவங்களுக்காய் பலி செலுத்தினால் அதற்கு, அந்த பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தப்பட்டு தேவ கோபாக்கினை உங்களிலிருந்து விலகும் என்று நம்புகிறீர்களே, அதுபோல கிறிஸ்து மரித்தபடினாலே, கிறிஸ்து இரத்தம் சிந்தியபடினாலே, கிறிஸ்துடைய இரத்தத்தின் மீது, அவருடைய மரணத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கிற விசுவாசத்தினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு அல்லது பாவத்தின் கோபாக்கினிலிருந்து நீங்கள் கிருபாதார பலியாக பரிகாரம் செய்யப்படுகிறீர்கள். உங்களுக்கு மீது வர வேண்டிய கோபாக்கினை உங்கள் மீது வராது.
அதில் நீங்கள் விலக்கப்படுகிறீர்கள். இது நியாயப்பிரமாணம் தரல, நியாயப்பிரமாணம் பலிகள் கூட தரல, ஆனால் கிறிஸ்து அதை தருகின்றார். சொல்லிவிட்டு சொல்வார் இப்படி இருக்க. அப்படின்னா இந்த உண்மை இப்படி இருக்க, அதான் அந்த வார்த்தைகள் லிங்கிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இறையிலே அவர் லிங்க் பண்ணுறார். இது கிறிஸ்துவை விசுவாசிப்ப, அதாவது எல்லோரும் பாவிகள், அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் விசுவாசத்தினால். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? எதுக்கு மேன்மை பாராட்டணும்? யூதராக இருந்து எதுக்கு மேன்மை பாராட்டணும்? இல்லை, அது நீக்கப்பட்டது. ஆகவே நியாயப்பிரமாணத்தை கிடைச்சது உங்களுக்கு மேன்மையானது தான், ஆனால் அதில் மேன்மை பாராட்டுக்கு அங்கே அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா அதை விட மேன்மையான நீதி கிறிஸ்து மூலம் உங்களுக்கு கிடைக்கிறது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயோ அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலே. இந்த இடத்துல எந்த பிரமாணத்தினாலேன்னு ஒரு வார்த்தையை கிரீக்கில் சொல்லப்படுகிற வார்த்தை நோமோஸ் என்று நினைக்கின்றேன். அது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதாக சொல்லுவாங்க, பல இடத்துல அப்படி பொருள் கொடுக்கும். ஆனால் பல இறையில் அறிஞர்கள் இந்த இடத்துல பவுல் அந்த வார்த்தையை வெறும் நியாயப்பிரமாணம் என்று சுருக்கி விடாமல் ஆல் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது உலகத்திலே மீட்பை கொடுப்பதற்கு பல்வேறு தத்துவங்கள் மூலம் போதிக்கப்படுகிற அனைத்து பிரின்சிபிள்ஸையும் அவர் சேர்த்து தான் பேசுகிறார். ஏன்னா உலகத்தில் பலவிதமான தத்துவங்கள் மீட்பை போதிக்க இருக்கின்றன. அது சொல்லாரு, எந்த பிரமாணத்தினால, எந்த பிரின்சிபிள், உலகத்தில் எந்த தத்துவம், எந்த தத்துவத்தினாலும் அல்ல, கிரியா பிரமாணத்தினாலேயா? கிரியை, கர்ம வினைகள், அதன் மூலையா? அதாவது கிரியாங்கிற வார்த்தை நம்ம இன்னைக்கு சமஸ்கிருத வார்த்தையோடு போகும்போது கர்ம வினை அல்லது செய்வினை எப்படியும் எடுத்துக்கலாம். செய்வினை என்றால் ஒர்க்கிங், செய்வினை அந்த இடத்துல மந்திரவாதங்களில் செய்கின்ற செயல்கள், அந்த செய்வினைகள், வினைச்சல் இல்லை வினைச்சொல், வினைகள். கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல. அப்படின்னா நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, உலகத்துள்ள அனைத்து தத்துவங்களினாலும் அல்ல, நம்முடைய கர்ம வினைகளாலும் அல்ல. அது நம்மை மீட்பு தராது. விசுவாச பிரமாணத்தினாலே, ஃபெய்த் தான் மனிதனுடைய மீட்பு. கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த விசுவாசத்தை பெறும்போதுதான் மீட்பு. ரொம்ப இதுதான் கிறிஸ்தவம் பின் பாயிண்டாக நமக்கு புரிய வேண்டியது, பின் பாயிண்டாக நம்ம மீட்பை சொல்ல வேண்டியது. கிறிஸ்து விசுவாசிப்பும் வரும், வேறு எதுவும் மீட்பை கொண்டு வர முடியாது. மனித தத்துவங்கள் சாத்தியமில்லை, நியாயப்பிரமாணம் சாத்தியமில்லை, நம்முடைய சுய கிரியைகள்னாலும் சாத்தியமில்லை. என்றால் ஏசாயா 64:6 என்ன சொல்கிறது? நம்முடைய நற்கிரியெல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது. ஆக இப்படி இருக்க விசுவாச பிரமாணத்தினர் தான் கிறிஸ்துவை மீது வைக்கிற விசுவாசம். ஆதலால் 28 ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்போ கன்க்ளூஷன் என்ன? கன்க்ளூஷன் நியாயப்பிரமாணத்தினால அல்ல, உலகத்தில் உள்ள எந்த தத்துவ ஞானி சொன்ன கருத்தினாலும் அல்ல, உங்களுடைய சுய நீதியாகிய சுய கிரியைகள்னாலும் அல்ல, கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக மரித்து உயிர்த்தெழுந்தாங்கிற நம்பிக்கையின் மூலம்தான் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். இதுதான் தீர்ப்பு, இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனமுள்ளவர்களை விசுவாசத்தினாலும், இங்கே அழகான பவுல் ஒரு வேர்டு பிள்ளை போடுறார், விருத்த சேதனமுள்ளவர்களை விசுவாசத்தினால். அப்படின்னா விருத்த சேதனம் செய்த யூதர்களும் இந்த விசுவாசத்தினால்தான். எந்த விசுவாசம்? இயேசு கிறிஸ்து மாதிரி உயிர்த்தெழுந்த விசுவாசிப்பதனால்தான். விருத்த சேதம் இல்லாதவர்கள் அப்படின்னா யூதரற்ற அனைவரும், யூதர்கள் அல்லாத உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும், கிரேக்கர், ரோமர்கள் அல்லது வேறு எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குற தேவன் ஒருவரே. இந்த இடத்துல ஒருவர் என்ன இப்படி கேட்டார், விசுவாசத்தினாலும் இடத்துல இருக்குது, விசுவாசத்தின் மூலமாயும் இருக்குது, அப்படின்னா அது வேறான்னு கேட்டார். அப்படி அல்ல, அது யூதருடைய எழுத்து நடை. சில வேளைகளில் தங்கள் சொல்ல வருகிற கருத்தை வலியுறுத்துவதற்காக
ஒரே கருத்தை 2 விதமான வார்த்தைகளினாலும் இல்லை சொற்றொடர் மூலம் வலியுறுத்துவது அவருடைய ஒரு யூத எழுத்து நடை. அதை தான் அவர் சொல்கிறார். அதுதான் விருத்த சேதனமுள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனமுள்ளவர்களை விசுவாசத்தின் மூலமாயும். இங்கேயும் விசுவாசத்தின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, விசுவாசத்தினாலும் நீதிமான்களாக்குற தேவன் ஒருவர். அப்போ தேவன் ஒருவர் தான், முழு உலகத்துக்கும் தேவன் ஒருவர் தான். இங்கேயும் நம்ம தெளிவாக இருக்கணும். உங்கள் தேவன் எங்கள் தேவன் நம்ம இன்னொரு ஆள்கிட்ட போய் பேசியிருக்கக்கூடாது. முதல்ல ஒரு ஆளுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல போகிறோம்னா தெளிவாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. அந்த தேவன் நீதிபரர். அந்த நீதிபரருடைய நீதியை நாம் பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மூலம் மட்டும்தான். ஏனென்றால் அனைத்து பாவிகளுக்காக கிறிஸ்து தன்னை பலியாக கிருபாதார பலியாக கொடுத்தார். ஆகவே அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்போ அடுத்த ஒரு கேள்வி யூதருக்கு வரும். அப்போ கிறிஸ்து மூலம் நீதி பெறுவதாக இருந்தால் எங்களுக்கு விசேஷமாக தந்த நியாயப்பிரமாணத்தினால என்ன பயன்? யூதர்கள் இப்படி தான் கேட்பாங்க. நம்ம புறஜாதியாக இருந்தால் இந்த கேள்வி நமக்கு புரியாது. ஒரு யூதன் இதை படித்தா உடனே புரிவான், இன்றைக்கும் புரியும். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்றானா ஏற்றுக்கொள்ள எழும்ப ரெண்டாவது. ஆனால் அவனுக்கு இந்த வாதம் புரியும். அது சொல்லாரு, அப்படி அல்ல, அப்படி அவமாக்கல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். எப்படி நிலைநிறுத்துகிறோம்? பிகாஸ் த பர்பஸ் ஆஃப் லா இஸ் டு லீட் ஒன் டு கிரைஸ்ட். ஏனென்றால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் பழைய ஏற்பாடு அது நியாயப்பிரமாணமாக இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசனங்களாக இருந்தாலும் சரி, சங்கீதங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பிரதான நோக்கம் உண்டு. அது கிறிஸ்துவை நோக்கி மனிதனை கொண்டு வர வேண்டும். அந்த மனிதனை கிறிஸ்துவிடம் மெய் தேவனிடம் கொண்டு வர வேண்டும், கிறிஸ்து மூலமாய் கொண்டு வர வேண்டும். அதுதான் அதன் நோக்கம். ஆகவே பழைய ஏற்பாடு நம்மை நீதிமானாக்காது. ஆனால் பழைய ஏற்பாடு நம்மை சரியாக நம்முடைய மீட்பரிடம் வழி நடத்தும். பழைய ஏற்பாடை எப்போது சரியாய் போகிறோமோ அப்போது நம்மை மீட்பரிடம் வழி நடத்தும். ஆகவே அது தேவை. ஏன்னா பலர் என்ன சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு. பழைய ஏற்பாடு தேவையில்லை என்றால் நம்முடைய கிரியைகள் மூலம் நீதியாக்க அது நமக்கு பயன்படாதே தவிர நம்மை நீதிமனாக்கும் கிறிஸ்துவிடம் வழிநடத்த அது தேவையானது. அதாவது கிறிஸ்துவை நாம் அறிவதற்கு பழைய ஏற்பாடை புரிந்தால்தான் கிறிஸ்துவை சரியாக புரிய முடியும். இன்றைக்கி நம்முடைய சபைகளில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வேதனையான உண்மை என்னவென்றால், கிறிஸ்துவை நாம் பிரசங்கிப்போம், கிறிஸ்துவனுடைய மீட்பை பிரசங்கிப்போம், அவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள், அவர் வருவார், எல்லாம் பிரசங்கிப்போம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவர் இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிற அவர் தான் இவர். ஏன்னா அதை எந்த அளவுக்கு நாம் சரியாக சொல்லி மக்களுக்கிறோமோ அப்போது அதை கேட்கிற மக்களுக்கு விசுவாசமும் கூடும். ஆகவே தான் நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். எப்படி? கிறிஸ்துவை விசுவாசித்தால் தான் நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த முடியும். இது யூதனுக்கு சம்மட்டி அடியான ஒரு போதனை. அதாவது பொருள், கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் நீ நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டினால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவை விசுவாசித்து நீ வாழ்ந்தால் நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறாய். அதை ஆண்டவர் சொல்லலாம், முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையோடு இந்த கருத்து பொருந்தி போவதை பார்க்க முடியும். ஆகவே இத்தோடு நாம் இந்த 3ஆம் அதிகாரத்தை முடித்துக்கொள்வோம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் இன்று சிந்தித்தவில்லை. உங்களுடைய கருத்துகள் அது உங்களுடைய கேள்விகள் இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் யூதருக்கு மாத்திரமல்ல 28. அதனால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அவருடைய ஆர்குமெண்ட்க்கு கன்க்ளூஷன்ல வந்து நிற்கிறார். விசுவாசம் தான் மிக முக்கியம். இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், தேவன் என்று ஏற்றுக்கொண்டோம் தான் மீட்பு. ஆமா. அது 30ஆம் வசனம் விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே. ஏற்கனவே கேள்வி கேட்டேன், நீங்க அதான் சொன்னீங்க. அது ஜஸ்ட் வேர்ட் பிளே தான் சொன்னீங்க. அது 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 ஒரு விதமான எம்பசைஸ். அது ஹீப்ரூஸ் அதை அப்படி சொல்லுவாங்க பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் சொல்லுவார்ல.
சில உண்மைகளை வலியுறுத்துவதற்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை, அப்படிப்பட்ட வாக்கிய அமைப்புகளை 2 கோணத்தில் பயன்படுத்துவது ஒரு யூத பேச்சு வழக்கு அல்லது எழுத்து நடை. ஆமாம் ஆமாம், ரெண்டுமே ஒன்று தான், ஒரே பொருள் தான். இல்லை அது இல்லை, அது நான் சொல்லலை, அது கிறிஸ்தவ இறையியல் பார்வை. அதை நான் இந்த இடத்துல சுட்டி காட்டினேன். அதாவது நல்ல கேள்வி. ரட்சிக்க முன்பதுக்கு தேடி வருகின்றார், ரட்சிக்கப்பட்ட பின் அவனுக்குள்ள பரிசுத்தாவியனாராக இருந்தவனுடைய பாவத்தை உணர்த்து வரலாம். அந்த உணர்த்துவதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தேவன் சிட்சிப்பார். நிச்சயமா நிச்சயமா, நல்ல கேள்வி. நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, ப்ராக்டிக்கலான கேள்வி. அவர் உணர்த்துவார். அவருடைய உணர்த்தலுக்கு கீழ்ப்படிந்து நம்ம உடனே பாவத்தை அறிக்கை செய்து நம்மை சரிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் அடுத்த கட்டத்துக்கு அவர் நாம் போக வேண்டி வரும், சிச்சைக்குள்ளாய் போக வேண்டி வரும். ஆமாம், ரோமர் புஸ்தகமே அருமையான புஸ்தகம். ஆக்சுவலாக இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தில் நம்ம அடிப்படை. இதை தெளிவாக இருந்தோம்னா நம்ம காஸ்பல் சொல்றது ரொம்ப தெளிவாக இருக்கும், கன்ஃபியூஷன் வராது. இருக்கும் பொழுது நம்முடைய பாவ சரீரத்திலே நாம் தேவனுடைய ஜீவனை நாம் அனுபவிக்கலாம், இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கலாம் ருசியாக. அதாவது நித்தியத்திலே தேவனுடைய மகிமையில நாம் காணப்படுவோம், தேவனுடைய ஜீவன் முழுமையாக நமக்கு காணப்படும். இந்த உலகத்திலே நாம் தேவனுக்காக ஆவியின் சிந்தையோடு இப்பொழுது வாழும் பொழுது ஜீவனும் சமாதானமாகும் என்று நாம் வாசிக்கிறோம். அதனுடைய அடிப்படையில மரணம் நம்மை ஆட்கொள்ளாமல் ஜீவன் நம்மில் ஆட்கொண்டு நம்முடைய பாவ சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படுவோம் என்று நாம் வாசிக்கிறோம். ஃபியூச்சர்ல சொல்லப்படுகிறது. To some extent we can enjoy this liberty and healing in present world. அதான் என்னுடைய கேள்வி. இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பாவம் மன்னிக்கப்படுவதே ஹீலிங் தான். ஆமாம், அந்த ஏன்னா ஒரு சில வசனங்களில் பாவத்தை தான் பாவத்தையே பாவத்துக்கு பரிகாரத்தையே ஹீலிங்னு சில வசனங்கள் பேசுகின்றன. அந்த விதத்தில் நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும் போது அந்த ஹீலிங்கை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அடுத்தது நீங்கள் கேட்டது என்ன புரிகிறேன்னா, அப்போ ஒரு விசுவாசியாக பாவம் செய்தால் அந்த ஜீவனை நம்ம அனுபவிக்கின்றோம். விசுவாசியாக பாவத்தில் விழுந்தால் அதனுடைய விளைவு என்ன என்பது தானே நீங்க கேட்ட கேள்வி. சிக்ஷை மூலம் தாக்குதலை ஏற்படுத்தும். சிக்ஷை சில வேளை உடல் நலம் சார்ந்த பலவீனங்களாக கூட இருக்கலாமே. ஸோ அப்போ சரீரத்தை பாதிக்கத்தானே செய்கிறது. ஆனால் அது நம்முடைய மீட்பை இழக்க செய்யாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நம்முடைய மீட்பை இழக்க செய்யாது. ஆனால் நம்முடைய சரீரத்துடைய பலவீனங்களை அது கொண்டு வரலாம் பாவத்தில் தொடரும்போது. ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டனால, இப்போது உதாரணமாக ஒரு மனிதன் ஆண்டவரை அறிந்த பின்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தவறான வாழ்க்கை தொடர்புகளை திருமண வாழ்க்கையில் வைத்திருந்தானால் அது அவனுடைய குடும்ப உறவுகளை பாதிக்கும். அது ஒரு வேதனை.
பலவேளை அவனுக்கு நோயாக கூட அது மாறிவிடும். அதை பைபிள் மட்டும் சொல்லலை. ஒரு சில உளவியல் சார்ந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, சீரான வாழ்க்கை இல்லை என்றால், அது எல்லா துறையிலும் கூட சீரான வாழ்க்கை இல்லை என்றால் அது பின்பு நோயாக மாறும் என்று ஈவன் இந்த மருத்துவ துறையே சொல்கின்றது. அப்படி ஒரு சில புஸ்தகங்களை நான் படித்திருக்கிறேன். மருத்துவத்துறை சார்ந்த புஸ்தகங்கள் அல்ல, கவுன்சிலிங் சார்ந்த புஸ்தகங்கள். அதனால தான் மனப்போராட்டம், பாவத்தில் இருக்கும்போது அவனை அறியாமலே அது மனப்போராட்டமாய் மாறும். அது விசுவாசிக்கும் அப்படித்தான், அவிசுவாசிக்கும் அப்படித்தான். அப்போ ஒரு அளவுக்கு மேல் மனப்போராட்டம் வரும்போது அது டிப்ரெஷனாக மாறலாம், வேறு வித மன நோய்களை கொண்டெல்லாம். அதன் விளைவாக சரீர நோய்கள் வருவதும் இயல்பு. ஆகவே நிச்சயமாய் பாதிக்கும். விசுவாசியாக இருந்தால் அது சரீரத்தை நிச்சயமாய் பாதிக்கும். ஓகே, இதுவும் ப்ராக்டிக்கலான கேள்வி தான் பிரதர், நல்ல கேள்வி தான். Some extent enjoy the healing in our body. Yes, you are right. நம்ம உண்மையிலே தேவனுக்குரிய காரியங்களை மகிழ்ச்சியோடு அனுப்பும்போது அந்த மகிழ்ச்சியை, மன மகிழ்ச்சியே நல்ல ஔஷதம்னு சொன்ன மாதிரி பல நோய்கள்லேருந்து கூட நம்ம விடுதலை அளிக்க முடியும். அதனால் நோயே வராதுங்கிற அந்த துர்போதனைக்குள்ளே நம்ம போக வேண்டாம். மகிழ்ச்சி பல நோய்களே வராமல் நமக்கு தடுக்கும். ஆமாம், அது மருத்துவ உளவியலும் அதை சொல்லுகின்றது. எல்லாம் ஆதாமுடைய பாவத்தினுடைய விளைவு, நேரடி பாவத்தினுடைய விளைவுன்னு சொல்ல முடியாது. நல்ல கேள்வி. இப்போ எல்லா பாவத்தினால தான் இந்த நோய் வந்துன்னு சொல்லக்கூடாது. சிலர் அப்படி நம்ம கிறிஸ்தவர்களை அப்படி தவறாக போதிக்கிறாங்க. ஆனால் அவனுடைய நேரடி பாவம் இல்லாமல் இருந்தாலும் ஆதாமுடைய பாவத்தின் விளைவாக சரீரம் மட்டுமல்ல, இந்த படைப்பே சபிக்கப்பட்டது. ஆகவே அதன் விளைவு தான் இன்னைக்கு மனிதனை நோய் தாக்குவது. ஆகவே நேரடியாக சிச்சைக்கான நோயின்னு நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. மற்றபடி இந்த நோயை, மனித சரீர நோய் வரும் தன்மையை ஆதாமுடைய பாவத்தின் மூலம் அது பெற்றுக்கொண்டது. மற்றபடி இன்னைக்கு வருகிற எல்லா நோய்க்கும் பாவம் காரணம்னு சொல்ல வேண்டாம், நேரடி காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு நோய்கள் வருவதற்கு முக்கிய காரணங்கள் ஆதாமுடைய பாவம் தான் அடிப்படை காரணம். அத்தோடு நம்ம ஏற்கனவே பார்த்த மனிதனுடைய வாழ்க்கை முறை சரியில்லை என்றால் அவனுக்கு நோய்கள் வரலாம். மரபணு சார்ந்து நோய் கொண்டு வரலாம். மரபணுக்கள், சில குடும்பத்தில் சில நோய்கள் தொடர்ந்து வரும். அது மரபியல் பிரச்சனைகள், ஜெனட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? மருத்துவத்தில் ஜெனட்டிக் டிசார்டர்னு ஒரு வேர்டு நான் படித்த ஞாபகம் இருக்குது. அப்படி அந்த விதமாக நோய்கள் வரலாம். ஸோ ஆகவே நோய்கள் வருவதற்கு பல காரணம் உண்டு. ஆகவே எல்லா நோயையும் கொண்டு நம்ம இவன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விசுவாசிக்கு காய்ச்சல் வந்துன்னா, இவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான்னு நம்ம சொல்லக்கூடாது. அவன் முந்தின நாள் மழையில் நனைஞ்சிருக்கலாம், அதனால் காய்ச்சல் வரலாம். ஆகவே எல்லா நோய்க்கும் காரணம் அவனுடைய இம்மீடியட்டு அவன் செய்த பாவம்னு சொல்ல வரல. ஆனால் நோய் தாக்கும் தன்மையை சரீரம் எப்போது பெற்றது? அது ஆதாம் பாவம் செய்த போது பெற்றது. ஏன்னா அந்த சாகவே சாவாய்னு சொல்லும்போது அது சாவுக்கான ஒரு காரணம் நோய் மூலம் வருது இல்லவா? அந்த விதத்தில் அது அப்படி வரும். மற்றபடி நோய் வார எல்லாரையும் பார்த்து இவன் பாவம் செய்தான் இன்னொன்று பாவம் செய்தான்னு சொல்லக்கூடாது. நம்ம கிறிஸ்தவ பிரசங்கி மாறிட்டு அந்த ஒரு தவறு இருக்கிறது. எந்த நோய் வந்தாலும் இது உன்னுடைய பாவத்தினாலன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. நான் ஒரு முறை ஒரு ஊழியர் செய்கிற ஒருவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன். அன்றைக்கு எனக்கு கடுமையான ஜலதோஷம். பொதுவாக அப்படி இருக்கும்போது சில இடத்துக்கு போக மாட்டேன், ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை போக வேண்டியது ஆகிப்போச்சு. அப்போ என்னுடைய ஜலதோஷத்தை பார்த்த அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார்னா,
உங்களுக்கு விசுவாசம் போதாது, அதனால தான் உங்களுக்கு நோய் வந்துட்டு. மறைமுகமாக அவங்க நம்ம பாவின்னு உள்ளதை கூட சொல்லியிருக்கலாம். எனக்கு திரும்பி கேட்க முடியும், அவங்களுக்கு யானைக்கால் நோய் உண்டு, எனக்கும் கேட்க தெரியும். அப்போ உங்களுக்கு யானைக்கால் நோய் வந்தது உங்களுடைய பாவத்தினாலான்னு கேட்க முடியும். பட் நமக்கு அவங்கள போல் என்ன சொல்கிறது, அப்படி கேட்க தேவையில்லை, அவங்கள நோவடிக்க தேவையில்லை. ஏன்னா எனக்கு வந்த ஜலதோஷத்தை விட கொடுமையான நோய் யானைக்கால் அல்லவா. ஆகவே நான் அப்படி சொன்னால் அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஸோ அதனால் நம்ம அதை பொறுத்து கொண்டோம். மேலும் அவங்களுடைய அறியாமை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய கிறிஸ்தவ ஊழியர்களே பலர் தவறாக நோயை குறித்து போதிக்கிறார்கள். நம்ம அப்படி போதிக்கல. நம்ம சொல்வது சில வேளை சிகிச்சை மூலம் பாவத்தினுடைய சிகிச்சைக்காய் நோய் வரலாம். சில வேளை, மீண்டும் வார்த்தை அழுத்தமாய் சொல்கிறேன். மற்றபடி நம்முடைய நோய்கள் வருவதற்கு நம்முடைய உணவு பழக்கங்கள், மரபணுக்கள், வாழ்க்கை முறைகள், இப்படி பல காரணங்கள் இருக்கிறது. அது ஃபிசிக்கல் ஹீலிங்கை சொல்லலை, அது மட்டும் நிச்சயம். அது ஒரு கோணத்தில் பார்த்தால் இஸ்ரவேல் தேசம் பாவத்தில் போன போது இஸ்ரவேல் தேசம் தேவனால் ஹீல் பண்ணப்படுங்கிறதான் எசையா சொல்கிறாரு. அந்த பிற்காலத்தில் பேதுரு அதை மேற்கோள் காட்டும் போதும் அந்த பாவத்திலிருந்து விடுவிடையது தான் மனதில் வைத்து பேசுகின்றார். ஆனால் பல வேளைகளிலே நம்முடைய பிரசங்கிமார் அதை சரீர நோயோடு ஒப்பிடுவார்கள். அது ஏதோ அவர்கள் உற்சாகத்தினால் செய்வதென்று சொல்லலாமே தவிர சரியாக சொல்கிறார்கள் என்று நாம் வாதிட முடியாது. பட் தே ஆர் வெரி ஹாப்பி இன் கிரைஸ்ட். அந்த உற்சாகத்தினால அவங்க சொல்கிறாங்க, உற்சாக மீதியினால் சொல்கிறாங்க அப்படின்னு போதிக்கலாம், புரிந்து கொள்ளலாம். அவர்களை நம்ம அதுக்காக நியாயம் தீர்க்க வேண்டிய தேவையில்லை. ஆமாம், ஏசாயாவில் அந்த நேஷ்னல் சின்னுக ஹீலிங்கை தான் அவர் பேசுகிறார். ஏசாயாவில் தான் அது வரும்னு நினைக்கிறேன். உங்களுடைய தழும்புகளால் குணமாகிறோம். அங்கே அவர் நேஷ்னல் சின்ன தான் சொல்கிறாரு, ஃபிசிக்கல் ஹீலிங்கை சொல்லலை. ஆகவே அங்கே நேஷ்னல் ஹீலிங் அங்கே சொன்னதை பேதுரு புதிய ஏற்பாட்டில் மனிதனுடைய பாவத்தோடு ஒப்பிட்டு பேசுகின்றார். மற்றபடி அதை ஃபிசிக்கல் ஹீலிங்குன்னு நம்ம பிரசங்கம் பண்ணால் சிக்கல் என்ன வேணால் அப்போ விசுவாசிக்கும் போது நமக்கு நோயே வரக்கூடாதுன்னு வந்துடும். அது தவறான போதனையில் போய் முடியும். ஆகவே தான் அது ஃபிசிக்கல் ஹீலிங்கே சொல்லலை. பட் இயேசு விசுவாசித்தால் நமக்கு சில ஹீலிங் நடக்கலாம். காட் வில் ஹீல். நான் அதை மறக்கலை, தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. காட் இஸ் ஏபிள் டு ஹீல் அஸ். பட் அதுக்கு அந்த வசனத்தை போட்டு குழப்ப வேண்டிய தேவையில்லை. அது தேவன் கிருபையினால், இரக்கத்தினால, மிராக்குலஸ்லி ஆர் ப்ரோவிடென்ஷியலி நமக்கு சுகத்தை தர முடியும். கிறிஸ்தவ நம்பிக்கையில் ஒன்று தேவன் சுகமாக்க வல்லவர். அதுக்காக தப்பாக வசனங்களை தப்பாக விளக்கி நம்ம கேட்குறவர்களை மிஸ்லீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆமாம், அந்த என்டையர் நேஷனை தான் அவர் சொல்கிறார். ஆல் வி ஹவ் எல்லோரும் பாவம் செய்தார்னு சொல்கிறார். இதே போதனை தான் அங்கேயும் வருது. ஆமாம், பாவத்தினால வழி விலகி போனாங்க. வழி விலகி போனதே பாவம் தானே. எந்த வசனம்? எந்த வசனம்? அந்த என்டையர் பேசமே இஸ்ரேலுடைய பாவத்தை தானே சொல்லுது. பாவம் அதில் ஒரு மீட்பை தானே சொல்லாரு. இல்லை, இந்த என்டையர் பேசேஜ் இஸ்ரேல் தேசத்தை தான் சொல்லுது. அதனால் அதை அந்த பேசேஜே அந்த 53 ஆரம்பத்துலேருந்தே அது அப்படி தான் வருகிறது. பட் அது நம்ம அந்த வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட போது
சரித்திரத்திலே நிறைவேறினதை பார்க்கிறோம். அதான் பாருங்க, இங்கே ஒரு என்னுடைய கையில் ஒரு சின்ன விளக்க நோட்டு இருக்குது, நான் அதை படிக்கிறேன். தாசரின் துன்பத்தை கண்டவர்கள் ஆண்டவர் என்றென்றைக்கும் தமது முகத்தை அவருக்கு மறைத்து விட்டாரோ என்று கருதினர். ஆனால் தாசரின் துன்பத்தை இஸ்ரவேலை மீட்டுக்கொள்ளும் தம்முடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக, பாருங்க, என்டையர் நேஷனுக்கு மீட்பதான் அது பேசுது. ஆனால் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போது அது இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம இப்போ ரோமர்லையும் படித்தோம். ஆகவே அது இஸ்ரவேல் தேசத்தை பாவத்தையும் குணத்தையும் குணப்படுதலையும் தான் காட்டுகிறது. பட் அது இஸ்ரவேலோடு நிற்பதில்லை, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பலிக்கும் என்பதுதான் பவுலுடைய வாதம்.